அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய சொல்லாக அதி என்ற ஒரு சொல்லை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த அதி என்ற சொல்லானது தமிழிலிருந்து வடமொழிக்கு சென்றதாகவும் வடமொழியிலிருந்து தமிழிற்கு வந்ததாகவும் மொழி அறிஞர்களிடையே ஒரு கூற்று நிலவி வருகின்றது. நாம் இந்த சொல்லை வட சொல்லாகவே கருதுகின்றோம். தமிழிலே இந்த அதி என்ற வடசொல் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது, சொற்றொடர்களில் எவ்வாறெல்லாம் கையாளப்பட்டு வருகிறது என்பதை பார்ப்போம். இந்த அதி என்ற வட சொல்லானது தமிழிலே பயன்படுத்தக்கூடிய நிலையில் முன்னொட்டாக இந்த சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். எவ்வாறெனில், இனி வரக்கூடிய மழைக்காலங்களில் இந்த சொற்றொடர்கள் கையாளக்கூடியதை நாம் பார்க்கலாம். கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள், மிக கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள், அதி கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள் என்று சில மழை பெய்யக்கூடிய பகுதிகளினுடைய பட்டியலை இந்த ஊடகங்களில் வெளியிடுவதை பார்க்கின்றோம். இதிலே கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள், மிக கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள் என்றாலே நமக்கு அந்த மழை பெய்யக்கூடிய பகுதிகளினுடைய அளவை நாம் கணக்கிட முடிகிறது. அதே வேளையில் அதி கனமழை என்ற அந்த சொற்றொடரானது இதிலே அதி என்ற அந்த முன்னொட்டு எந்த பொருளை வலியுறுத்துகின்றது? அதி என்ற சொல்லினுடைய வட சொல்லினுடைய தமிழிலே இருக்கக்கூடிய பொருள் என்னவெனில் மிகுதியாக, கடுமையாக என்பதாகும். தமிழிலே அவ்வாறான சொற்கள் இருக்க அதி என்ற அந்த முன்னொட்டு தேவையில்லாத ஒன்று என்பது நம்முடைய கருத்தாகும். அதே வேளையில் தொடர்வண்டி பயணங்களிலே, இருப்பூர்திகளிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த சொற்றொடரை மிகுதியாக பார்த்திருக்கலாம். எவ்வாறெனில், விரைவு வண்டி, அதி விரைவு வண்டி, அந்த இடத்திலே அதி என்ற அந்த சொல்லானது, அந்த முன்னொட்டு சொல்லானது எவ்வாறு பொருளை தருகிறது என்றால், மிகுதியான, விரைவாக, அதாவது விரைந்து செல்லக்கூடிய வண்டி, மிகுந்து விரைந்து, அதாவது மிகுதியாக விரைந்து செல்லக்கூடிய வண்டி என்ற அந்த பொருளிலே அந்த இடத்திலே கையாளுகின்றார்கள். நிறைய வட சொற்களுக்கும் நாம் அந்த முன்னொட்டை பயன்படுத்துகின்றோம். பயங்கரம், அதிபயங்கரம், புத்திசாலி, அதி புத்திசாலி, இவ்வாறான இடங்களிலே அந்த அதி என்ற சொல்லை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். இந்த அதி என்ற சொல்லிற்கு தமிழிலே வேறு சொற்களே இல்லையா? மிகுதி, கடுமை என்ற சொற்களை நாம் பயன்படுத்தலாம். அதேபோல் தமிழிலே உள்ள சிறப்பாக, தமிழிலே இலக்கியத்திலே உள்ள சிறப்பாக, பாடல்களிலே, செய்யுள்களிலே, அந்த செய்யுள்களுக்கே என்ற சில சொற்களை நாம் வரையறுத்து வைத்திருக்கின்றோம். சால, உரு, தவ, நனி, கடி, கூர், கழி என்ற அந்த சொற்களை நாம் செய்யுள்களிலே பயன்படுத்தி வருகின்றோம். சொற்றொடர்களிலும் ஆங்காங்கு சில இடங்களிலே நாம் அந்த சொற்களை பயன்படுத்துகின்றோம். அவற்றை நாம் முன்னொட்டாக பயன்படுத்துகின்றோம். அந்த சொற்களெல்லாம் எந்த பொருளை வலியுறுத்துகின்றன என்றால், மிகுதியான, கடுமையான, நல்ல, பெரிய, இவ்வாறான அந்த உயர்ந்த கருத்துக்களை, உயர்ந்த சொற்களை, உயர்ந்த பொருளை கொடுக்கக்கூடிய இடங்களிலே அந்த இலக்கியத்திற்கே உரிய, செய்யுளுக்கே உரிய சொற்களான அந்த சொற்களை பயன்படுத்துகின்றோம். அவ்வாறு நிறைய சொற்கள் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்க நம்முடைய இந்த வட சொல்லாகிய அதி என்ற சொல்லை தவிர்ப்போம். அடுத்து ஒரு காணொளியில் காண்போம். வணக்கம்.